ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RSA நேச்சர் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான சைனீஸ் வயலட் ஃப்ளவர் பிளான்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பூக்குங்க, நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூக்கும். இந்த செடிக்கு மெயின்டெனன்ஸ் கூட அதிகம் தேவையில்லை. லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான் இது. நிறைய பூக்கக்கூடிய செடி. இது கொஞ்சம் படர்ந்து வளரக்கூடிய செடி. அதாவது அப்படியே படர்ந்துடுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து விட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளரும். இந்த பிளான்ட் ரொம்ப சின்ன பாட்டில் கூட வளர்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக வளரும். நிறைய பூக்கும். ஹேங்கிங் பாட்டில் வச்சு வளர்க்கணுன்னா கூட நல்ல சூட் ஆகும் இந்த பிளான்ட்டு. அப்படியே கொத்து கொத்தாக பூக்கள் தொங்கும் போது பார்க்க ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய கலர்ஸ் உண்டுங்க, நிறைய நிறங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்கும். எல்லா நிறப்பூக்களுமே நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மண்கலவை மட்டும் கொஞ்சம் பார்த்து அழகாக பண்ணிட்டிங்கன்னா போதுங்க. நம்ம தோட்டத்து மண் ஒரு பங்கு, கொக்கோ பீட் ஒரு பங்கு, ஒரு கைப்பிடி மண்புழு உரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக அடிக்கடி உரம் கொடுக்கணும் அந்த மாதிரி அவசியம் கூட இல்லைங்க. ரொம்ப நல்லாவே வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. தண்ணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும், நல்லாவே வளரும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் வேணுங்க. நிழல்லாம் வச்சு வளர்க்க முடியாது. ஏன்னா பூக்கள் அதிகமாக வராது. அப்படி செடி படர்ந்துட்டு போகும். பூக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இப்போ நல்ல வெயில் படுற மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பூக்கள் பூக்கும். கொஞ்சம் செமி ஷேடான இடம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட வச்சு வளர்க்கலாங்க. நல்லாவே வரும். நிறைய பூக்கள் பூக்கும். இதோட தண்டு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். இது இந்த செடியில் நம்ம கட்டிங்ஸ் எடுத்தும் வளர்க்கலாம். ஒரு கட்டிங்ஸ் எடுத்து நம்ம இன்னொரு இடத்துல சொருகி வச்சோம்னா ஈஸியாக வேர் விட்டு வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பதியம் போட்டும் கூட வளர்க்கலாங்க. ரொம்ப அழகாக வளரும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி செடியில் ஒன்று இது. நம்ம மாடியில் எப்போவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ இது தாராளமாக இந்த செடி வாங்கி வளர்க்கலாங்க. ரொம்ப அழகான பூச்செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.